பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ரவீனா வீட்ல இருந்து வர்றாங்க. ரவீனாவோட அம்மா வரல, வேற யாரு அப்படிங்கறது தெரியல. அதே நேரத்துல ரவீனாவோட தம்பியோ அண்ணனோ ஒரு ஆள் வர்றாங்க. இந்த இடத்துல ரவீனா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னை பார்த்த உடனே அரையணும் போலதான் எனக்கு தோணுது. உன் மேல அவ்வளவு கோவத்துல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்னமோ அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்க. அம்மா என்ன ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இந்த கேள்வியை பொறுத்தளவுல நமக்கு அது ஏற்புடையா தெரியல. இந்த ரவீனாவை நல்லவளா காட்டணும் அப்படிங்கறதுக்காக எதுக்காகடா இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, ரவீனாவா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், ரவீனாவோட அம்மா கூட சேர்ந்து என்னெல்லாம் கூத்தடிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோலயே பார்த்திருப்போம். யூடியூப் வீடியோலயே பல வீடியோக்கள் இருக்குது. அந்த வகையில ரவீனா அம்மாவுக்கு மணியை ரொம்ப பிடிக்கும். மணி அவங்க வீட்டுல தான் தங்கி இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். மறுபடியும் எதுக்காக இவ்வளவு சீன் கிரியேட் பண்றானுங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம மணிக்காகவா நீ இங்க விளையாட வந்திருக்க, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மணி விஷ்ணு கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கான். அந்த இடத்துல மணியை பொறுத்தளவுல ஏதாவது தப்பா பேசினாங்க அப்படின்னா காலையே விழுந்துட வேண்டியதான், மன்னிப்பு கேட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ரவீனா கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ரவீனா முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா மணியையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாதான் என்ன அடைய முடியும் பேசிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசுறாதீங்க, தயவு பண்ணி ரவீனாவை தனியா கூப்பிட்டு போய் பேசாத மணி அப்படிங்கிற மாதிரி மணிக்கு அட்வைஸ் பண்றாங்க. மணி தலையை குனிஞ்சு நின்று இருக்கான். இததான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க அப்படியே சொல்லலாம். அதாவது உத்தமிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு அவங்களோட உறவினர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிய இவ்வளவு நாள் பாக்குற உங்ககிட்டே நான் கேக்குறேன், எந்த இடத்துலயாவது மணி தனியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கானா? ரவீனா கைய பிடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கானா? செல்லோன்னு பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? மணி அப்படி எதுவுமே பண்ண மாதிரி நமக்கு தெரியலையே. இந்த ரவீனா தான் நிக்சன் எப்படி ஐஷு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரியே மணி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல என்னமோ ரவீனா நல்லவ மாதிரியும் மணிதான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியும் ரவீனாவோட கேம மணி கெடுக்கிற மாதிரியும் இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னதான் இருந்தாலும் ரவீனாவை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால அவளோட கெட்ட பேரை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல ரவீனா கூட கம்பேர் பண்ணும்போது மணி எவ்வளவோ பெட்டர். மணி அவனோட கேம தான் விளையாண்டுகிட்டு இருக்கான். யாரையும் அசிங்கப்படுத்தல, யாரையும் கேவலப்படுத்தல, மத்தவங்களை கீழே தள்ளி விட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளியும் மணிக்கு கிடையாது. என்ன அந்த ரெட் கார்டு தூக்குற விஷயத்துல மட்டும்தான் இந்த குள்ளநெறி கூட்டத்தோட சதிக்கு அவனும் உடன்பட்டுட்டான். அது மட்டும்தான் அவன் மேல இருக்கிற தவறை தவிர மத்தபடி இந்த கேம்ல யாருக்கு எதிராகவும் சதி வலைய மணி பின்னவே கிடையாது. அதே நேரத்துல ரவீனா அப்படியாங்க, ரவீனாவை பொறுத்தளவுல விஷத்திலையும் விஷம், கேடுகட்ட விஷம். இவளை பொறுத்தளவுல மணியோட கேம மட்டும் கெடுக்கல, இந்த பிக் பாஸ் வீட்டுல பல பேரோட கேம கெடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம பிரதீப்புக்கு எதிராக இவ கேவலமா பொய் சொன்னதெல்லாம் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அருணாக்குடி மேட்டரா இருக்கட்டும், பந்து மேட்டரா இருக்கட்டும், ஓட்ட அடைஞ்ச மேட்டரா இருக்கட்டும், இதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த வகையில இவ்வளவு கேவலமா விளையாண்ட ரவீனாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு டிராமா போய்கிட்டு இருக்குது. இந்த டிராமா தானங்க இந்த வாரம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. மாயா பூர்ணிமா நல்லவ, இவங்க பண்ணது எல்லாம் கேமுக்காக தான், ஜஸ்ட் ஃபன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நிக்சனோட அப்பா என் பையன் ரொம்பவே திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்க பையன் திருந்தினதுக்கே இப்படின்னா வெளியே என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ள வருது. என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல கெட்டவங்க எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கிற மாதிரி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் யார் எப்படி அப்படிங்கிறது. அந்த வகையில இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த ரவீனா, நிக்சன், பூர்ணிமா, மாயா, இந்த 4 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.